பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பாக ஆண், பெண் இருவர் வாழ்க்கைக்கும் திருமண பொருத்தத்தை நம் எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை ஒரு எளிமையான ஒரு வழியில் உங்களுக்கு ஈஸியா திருமண பொருத்தத்தை ஒரு தேர்வு செய்வதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புறேன் நண்பர்களே. இதை கேளுங்க. கேட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. ஏற்கனவே அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தை குடுத்திருக்கிறேன். இப்ப பரணி, பூரம், பூராட நட்சத்திரம். இந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் வந்து 3 ராசியில் வரும். அதாவது மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி. பரணி மேச ராசியில் வருங்க. பூர நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் வருங்க. பூராட நட்சத்திரம் வந்து தனுசு ராசியில் வருங்க. இந்த 3 ராசிக்கு உண்டான ஒரு உங்களுக்கு திருமணம் பொருத்தத்தை எவ்வாறு இந்த நட்சத்திர ரீதியாக தேர்வு செய்து, அதுக்கு அடுத்து நீங்க ஜோதிடர்கிட்ட போய் மறக்காம நீங்களே தேர்வு செய்து முடிவு பண்ணிறாதீங்க. அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டி தான் உங்க ஜாதகத்தை இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் எப்படி இருக்குது என்பதை நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா, வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் நமக்கு வந்து ஒரு நிலையை சொல்லாதுங்க. ஏன்னா, திருமண வாழ்க்கை என்பது அது ரொம்ப நாள் அவங்க வாழக்கூடியது. அதாவது அவங்க கணவன் மனைவி ஆகிட்டாவே, அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையும் சரி, குழந்தைகளும் சரி, அவங்க கூடிய வாழ்க்கையும் சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பது அவங்களோட ஜாதக ரீதியா பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இதுதான் பொருத்தங்கிறது வெறும் நட்சத்திரங்கிறது ஒரு பேசிக்கலானது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது அது ஒரு குரூப் அப்படிங்கிற மாரி. இந்த பிளட்டுக்கு இந்த பிளட் ஒத்து வரும். இந்த குரூப்புக்கு இந்த குரூப் ஒத்து வரும் அப்படிங்கிற மாரி இது வந்து ஒரு பேசிக்கலான ஒரு ரூல் தாங்க. இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க உங்க ஜாதகத்த நீங்க வாங்கிட்டு, அடுத்து நீங்க ஜோதிடர்ட்ட போய் பார்க்கறது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். இது இதுதான் சிறந்த ஒரு பொருத்தத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் பொருத்த வருங்க. அதுக்கடுத்து மிருகசீட நட்சத்திரம் பொருத்த வருங்க. நான் சொல்றதெல்லாம் தாராபலன் பொருத்த வருங்க. அதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் பொருத்த வருங்க. அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் பொருத்த வருங்க. உத்திர நட்சத்திரம் பொருத்த வரும். அதுக்கு சித்திரை நட்சத்திரம் பொருத்த வரும். அதுக்கு அடுத்து விசாக நட்சத்திரம் பொறுத்த வரும். கேட்டை நட்சத்திரம் பொறுத்த வரும். அதுக்கு அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் பொறுத்த வரும். பூரட்டாதி நட்சத்திரம் பொறுத்த வரும். ரேவதி நட்சத்திரம் பொறுத்த வரும். அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரும். மக நட்சத்திரம் பொறுத்த வரும். மூல நட்சத்திரம் பொறுத்த வரும். இப்ப இதுல வந்து 5 நட்சத்திரம் பொறுத்த வரக்கூடிய நட்சத்திரங்க. இந்த 5 நட்சத்திரமே உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்த வரும்னு நம்ம ஒரு பேசிக்கலா வாங்கிக்கலாம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் இதெல்லாம் பொருத்த வராத நட்சத்திரம் ஒரு 9 நட்சத்திரம் இருக்குதுங்க. அப்ப பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துக்கு பொருத்த வராத நட்சத்திரம் எது எதுன்னு அதையும் தெரிஞ்சுக்குங்க. ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கு பொருத்த வராதுங்க. அதுக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. பூச நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அஸ்த நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அதுக்கு அடுத்து அனுச நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. திருவோண நட்சத்திரம் பொருத்த வராது. சதய நட்சத்திரம் பொருத்த வராது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பொருத்த வராது. ஏன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் ஏன்னா நட்சத்திரம் என்பது ஒருத்தரோட மனசு சொல்லக்கூடிய நிகழ்வுங்க. இவங்களோட மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த நட்சத்திரம் சொல்லி அதாவது இதுதான் வந்து தினப்பொருத்தம்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு தேர்வு செய்யக்கூடியது. இவங்களுக்கு தினம் தினம் அன்றாடம் ஒருத்தரோட ஒருத்தர் பயணிக்கும் போது இவங்களுக்கு எது எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திர பொருத்தத்தை தேர்வு செய்றாங்க. ஆனா இதை அடிப்படையா வச்சு நம்ம மத்த பொருத்தத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் சரி பண்ணணுங்க. ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்ப இந்த நட்சத்திரத்தை சொல்லிட்டேன். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த நட்சத்திரம் பொருத்த வரும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஈஸியா நீங்க உங்க ஜாதகத்த உங்களுக்கு பொண்ணுக்கோ, பையனுக்கோ ஒரு புரோக்கர்கிட்டயோ, ஒரு தகவல் திருமண தகவல் மையத்துக்கிட்டயோ ஒரு ஜாதகம் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இந்த நான் சொல்ற விஷயம். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் பொருத்த வருங்க. திருவாதிரை நட்சத்திரம் பொருத்த வருங்க. பூச நட்சத்திரம் பொறுத்த வருங்க. மக நட்சத்திரம் பொறுத்த வருங்க. அஸ்த நட்சத்திரம் பொறுத்த வரும். சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரும். அனுச நட்சத்திரம் பொறுத்த வரும். மூல நட்சத்திரம் பொறுத்த வரும். அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம், சதயம், உத்திரட்டாதி, அ அதே மாரி உத்திரட்டாதி, அஸ்வினி, பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம் பொறுத்து வரும். அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் நான் சொன்ன இந்த 5 நட்சத்திரமும் உங்களுக்கு பொறுத்து வருங்க. அதுக்கு அடுத்தது இந்த 5 நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு பொருத்த வராத நட்சத்திரம் எது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்ப இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு பொருத்த வராத நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, மிருகசீட நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அதுக்கு அடுத்தது திருவாதிரை அதாவது மிருகசீடம், புனர்பூச நட்சத்திரம் பொருத்த வராதுங்க.
ஆயில்ய நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. விசாக நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. கேட்டை நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. அவிட்ட நட்சத்திரம் பொருத்த வராது. பூரட்டாதி பொருத்த வராதுங்க. ரேவதி பொருத்த வராது. இந்த 9 நட்சத்திரம் பொருத்த வராதுங்க. இப்ப பொருத்த வரக்கூடிய நட்சத்திரம் எது? பொருத்த வராத நட்சத்திரம் எது என்பது உங்களுக்கு நான் பிரிச்சு சொல்லியிருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்ற விஷயம் பேசிக்கலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நீங்க வந்து தேர்வு செய்யும்போது, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்ற விஷயம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்கு எது எது பொருத்த வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. இப்ப ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இது சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன். ரோகிணி என்பது ரிஷப ராசியில் வரும். அஸ்தம் என்பது கன்னி ராசியில் வரும். திருவோணம் என்பது மகர ராசியில் வரும். இதெல்லாம் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. அர்த்தமுள்ள ராசி. பெண் ஆதிக்கம் நிறைந்த உள்ள ஒரு ராசி. இந்த இந்த நட்சத்திரங்கள் வந்து பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். பிறருக்காக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். ஏன்னா, இது எல்லாமே தாய்மை உள்ளம் கொண்ட நட்சத்திரம். தன் வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்கலாம் குடுத்து வச்சவங்க என்ன பொறுத்த அளவுக்கு. ஏன்னா, இவங்க நட்சத்திரம் வந்து மத்தவங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லலாம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தை எதோட சேரும்போது நல்லா இருக்கும் அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரத்துக்கு பொறுத்து வருங்க. அதுக்கடுத்து புனர்பூசம் பொறுத்து வருங்க. ஆயில்யம் பொறுத்து வரும். பூரம், சித்திரை, விசாகம், ஆ அதுக்கடுத்து விசாகத்துக்கு அடுத்தது கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்த வரும்னு வச்சுங்களேன். அப்ப இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கலான ஒரு நட்சத்திரம் தான். அதுக்கடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இவங்களுக்கு இப்படி நான் சொல்றக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு பொருத்த வராத நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தா, திருவாதிரை பொருத்த வராது, பூசம் பொருத்த வராது, மகம் பொருத்த வராது, சுவாதி பொருத்த வராது, அனுஷம் பொருத்த வராது, மூலம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி இந்த நட்சத்திரம் 9 நட்சத்திரங்களும் பொருத்தம் வராத நட்சத்திரங்கள். இப்ப பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நட்சத்திரங்கள். பொருத்த வராத நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 நட்சத்திரங்கள். அப்ப இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு எது எது பொருத்த வரும், எது எது பொருத்த வராது என்பதை உங்களுக்கு அனுபவத்தில் உணர்ந்த கருத்துக்களையும் இந்த வீடியோ மூலம் பதிவு செஞ்சிருக்கிறேன். இதை கேட்டு அனைவரும் தங்களோட கருத்தையும் மறக்காம பதிவு செய்யுங்க. மீதி இருக்கிற நட்சத்திரத்துக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.